இந்த தீய ஆவி ஒரு குணம் இருந்தா கூட தூய ஆவியானவர் செயல்படாமல் போய்விடுவார். உன்னிலே தூய ஆவி இயங்க விரும்புகின்றார், உன்னை தூய ஆவி பயன்படுத்த விரும்புகிறார். The Holy Spirit need to utilize you according to His will. உன்னை பரிசுத்த ஆவியானவர் அவர் விருப்பம் போல செய்ய விரும்புகின்றார். அதுதான் ஒரு குயவன் களிமண் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு குயவன் ஒரு களிமண். அந்த குயவன் அந்த களிமண் ஏன் ஒரு உறவு இருக்கிறது? அந்த மண்ணை மிதிச்சு அதை ஒரு பக்குவம் பண்ணி திரும்பி அதை ஒரு ரவுண்டா போட்டு அதை அப்படி தட்டி ஒரு பக்குவம் வரணும் பாருங்க. அப்படி பிசும் போதெல்லாம் அது வரணும். அது வரைக்கும் அந்த மண் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். அதோட விட்டான் நான் கொய்யவன் அதை தூக்கி நெருப்பில் போட்டான், சுடுறான் அந்த பாண்டத்தை. அப்போதான் அது நிறைய முறை நம்ம சட்டி கொண்டு வந்து நெருப்பில் வச்சா கூட சட்டி உடையாது, பானை உடையாது இல்லையா? மாதம்மாக்கு தான் தெரியும் சட்டி பானை பற்றி. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நீங்கள்லாம் குக்கர் இல்லை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் வந்து ஸ்டீல் பாத்திரமோ அலுமினியம் பாத்திரமோ எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. மாதாமாக்கு தெரியும் நல்லா, ஆனால் அவங்க பயன்படுத்துறது மண்பாண்டங்கள். என் நண்பரி மக்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மண் எவ்வாறு தவழ்ந்தது? நானும் ஒரு மண்ணு தான். ஆண்டவர் கையில் ஒரு நாள் தவழ்ந்தேன். அந்த மண்ணை அவர் அழகாக உருவம் கொடுத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் என்ற உருவை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட உறவை கொடுத்தார்? ஆண் என்றும் பெண் என்றும் உறவு, ஒரு இமேஜ் உருவாக்கினார். அப்படியே நம்ம எல்லாமே கடவுளுடைய இமேஜினேஷன். இஸ் a great designer. எந்த நர்வஸ் எங்க போய் வேலை செய்யணும் எல்லாத்தையும் உடைய கையிலையும் காலிலையும் அடக்கி வச்சிருக்காரு. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இல்லையா, இந்த விரல் தொட்டேனாக்கா என்ன நடக்கும், இந்த விரல் காக்கு பஞ்சர் பண்ணா என்ன நடக்கும், இந்த விரல் பண்ணா என்ன நடக்கும், இங்க தொட்டிங்கன்னா என்ன நடக்கும். அதே மாதிரி பாதத்தில், ஏன்னா ஆல் நர்வ்ஸ் கண்ட்ரோல்டு பை தி ஹேண்ட் as well as the leg. உடைய பாதத்திலும் உடைய கரத்திலும் எல்லா நர்வ் சிஸ்டமும் இருக்குது. உனக்கு நிறைய தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணணும்? உனக்கு மண்டை நோவு சொண்ட நோவு வருதுன்னா என்ன பண்ணணும்? இதை நல்லா இங்கே பெஞ்ச் பண்ணிட்டு இப்படி இழுத்து பிடிக்கணுமா, கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீ பெண்ட் பண்ணிப்பார். உன் சொட்டை, அதாவது உன் சொண்டை நோன்னா இடுப்பு நோவெல்லாம் நல்லாயிடுமா. ட்ரை பண்ணி பாருங்க. எங்கே வச்சிருக்கிறார் பாரு சுகமளிக்கும் மருந்து. புரியுதா எல்லாருக்கும்? அப்ப நம்ம கிட்ட தான் எல்லா சுகமளிக்கும் மருந்து இருக்குது. ஆனா நாம ஒரு மருத்துவரை போய் சந்திக்கின்றோம்.